வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாளர் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்றப்பிரேரணையை விசாரிக்கும் தெரிவுக்குழு முன்னிலையில் பிரதம நீதியரசர் பிரசன்னமானார். நிலையின் கட்டளையின் 78 அரசியலமைப்பிற்கு முரணானது என முன்வைக்கப்பட்ட மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. தங்காலை கடற்பரப்பிற்கு அருகில் மீனவ படகொன்று தீக்கிரை. 3 வெவ்வேறு பகுதிகளில் 4 வெட்டிக்கொலை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்யும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் பிரதம நீதியரசர் இன்று பிரசன்னமாகியிருந்தார். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு இன்று கூடிய சந்தர்ப்பத்தில் பிரதம நீதியரசர் அங்கு பிரசன்னமாகியிருந்தார். சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இன்று முற்பகல் கொழும்பு உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகில் குழுமியிருந்தனர். பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு செல்லும் நோக்கில் உயர்நீதிமன்ற நுழைவாயிலை பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க இன்று முற்பகல் 9:20 அளவில் சென்றடைந்தார். சட்டத்தரணி சாலிய பீரிஸ் மற்றும் சட்டத்தரணி கந்தயா நீலகண்டன் ஆகியோருடன் பிரதம நீதியரசர் பாராளுமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரசன்னமானார். பாராளுமன்ற நுழைவாயிலில் குழுமையிருந்த ஊடகவியலாளர்கள் பிரதம நீதியரசரை அண்மிக்க முற்பட்டனர். இதன்போது செய்தி சேகரிப்பதற்காக பாராளுமன்ற வளாகத்திற்குள் செல்ல முயற்சித்த ஊடகவியலாளர்களுக்கான அனுமதி நிராகரிக்கப்பட்டது. இதுவரை உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் அடங்கிய கோரிக்கை ஆவணம் சபாநாயகர் வசம் கிடைத்துள்ளதாக பிரதம நீதியரசர் பாராளுமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரவேசித்ததை அடுத்து பிரதி சபாநாயகர் சாந்திமா வீராக்கொடி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கூறப்பட்டிருந்த அரசியலமைப்பின் பொருட்கோடலை வழங்கும் வரை பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்யும் விசேட தெரிவுக்குழுவின் அமர்வினை பிற்போடுவது உகந்தது என உயர்நீதிமன்றம் நேற்று பரிந்துரை செய்திருந்தது. பிரதம நீதியரசர் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றப்பிரேரணை குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரியிருந்த அரசியலமைப்பின் பொருட்கோடலுடன் தொடர்புடைய மனுக்களை ஆராயும் சந்தர்ப்பத்திலேயே உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரைகளை விடுத்திருந்தது. இந்த நிலையில் சபாநாயகர் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் வசம் சமர்ப்பித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். அரசியலமைப்புக்கு அமைவாக இந்த விடயம் தொடர்பில் தீர்மானிக்கும் உரிமை தெரிவுக்குழுவின் வசம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு அதன் தலைவர் ஆண்ட்ரோ பிரியதர்ஷனை ஆப்பா தலைமையில் கூடியது. தெரிவுக்குழு 6 இலக்கம் 1 நடைபெற்ற விசேட தெரிவுக்குழுவின் அமர்வுகளில் பிரதம நீதியரசர் மற்றும் அவரது சட்டத்தரணிகள் இன்று பிரசன்னமாக இருந்தனர். நீலகண்டன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்ட ஆலோசனைகளுக்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணிகளான ரமேஷ் டி சில்வா, நளின் லத்துஹெட்டி, சாலிய பீரிஸ், ரியாட் அமீன், சுகாத் கல்தேரா மற்றும் இராஜ் டி சில்வா ஆகிய சட்டத்தரணிகள் பிரதம நீதியரசருடன் விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் பிரசன்னமாக இருந்தனர். பிரதம நீதியரசர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர் பிற்பகல் 1 மணி அளவில் தெரிவுக்குழு அறையிலிருந்து பாராளுமன்ற கட்டட தொகுதியூடாக வெளியேறியிருந்தனர். இதன்போது பிரதம நீதியரசரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை வினவுவதற்கு முற்பட்ட போதிலும் அது வெற்றி அளிக்கவில்லை. No comments.
No comments. The Chief Justice will not be making any comment. பிரதம நீதியரசர் தொடர்பான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்யும் விசேட தெரிவுக்குழு டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் கூட உள்ளது. இதேவேளை பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் பிரசன்னமான பிரதம நீதியரசர் இன்று பிற்பகல் மீண்டும் உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரவேசித்தார். பாராளுமன்ற நிலையற் கட்டளை 78 கீழ் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இந்த மனுக்களை சந்திரகுப்த தேனுவர, மஹிந்த ஜாசிங்க மற்றும் ஜானக அதிகாரி ஆகியோர் தாக்கல் செய்திருந்தனர். அரசியலமைப்பின் 4 கீழ் சி சரத்துக்கு அமைய மட்டுப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் நீதிமன்ற அதிகாரத்தை நீதிமன்றங்களின் ஊடாக மாத்திரமே நடைமுறைப்படுத்த முடியும் என மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 78 கீழ் நிலையற் கட்டளைக்கு அமைய பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரிக்கும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவுக்கு நீதிமன்ற அதிகாரத்தை செயற்படுத்த முடியாது எனவும் மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிலையற் கட்டளை 78 கீழ் ஏஐ செயற்படுத்துவதன் மூலம் சுயாதீன நீதிமன்றம் மீதான தமது உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த உரிமை மீறப்படுவதால் அரசியலமைப்பின் 12 கீழ் 1 சரத்திற்கு அமைய சட்டவாதிக்கம் அல்லது சட்டத்தின் பாதுகாப்பை பெறுவதற்குள்ள உரிமையும் மீறப்படுவதாக மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயங்களை கவனத்தில் கொண்ட நிமல் காமினி அமர்தூங்க, கே ஸ்ரீபவன், பிரியசாத் டெப் ஆகிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் இடைக்கால தடை உத்தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை மனுதாரர்களுக்கு உள்ளதாகவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேல் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்திருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா பிரதம நீதியரசர் தொடர்பிலான குற்றப்பிரேரணை குறித்து கருத்து வெளியிட்டார். பாராளுமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் மோதல் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக தான் தோன்றித்தனமாக பாராளுமன்றம் மற்றும் அரசாங்கம் செயற்படுகிறது. இது தொடர்ந்தால் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை கவனத்தில் கொள்ளாது பிரதம நீதியரசர் தொடர்பில் செயற்படுவார்களா என் எதிர்காலத்தில் சில வேளைகளில் இவர்கள் ராணுவ நீதிமன்றம் ஒன்றை உருவாக்குவார்களோ என்பது தெரியாது. பிரதம நீதியரசரை அதன் முன்பாக ஆஜர்படுத்துவார்களோ என தெரியாது. அவ்வாறு இடம்பெறுமாயின் நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. அன்றும் நாம் நீதிமன்றம் சார்பில் முன்னிற்போம். எனினும் எமக்கும் நீதிமன்றத்தால் இழைக்கப்பட்ட விடயங்கள் ஞாபகத்தில் உள்ளன. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரிக்கின்ற விசேட தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகளை அறிந்து கொள்வதற்கான உரிமை எந்த ஒரு தரப்பினருக்கும் இல்லை என பிரதி சபாநாயகர் சாந்திம வீராக்குடி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பிரதி சபாநாயகர் இந்த கருத்தினை கூறினார். அரசியலமைப்பின் அதிகாரங்களுக்கு அமைய விசேட தெரிவுக்குழு நிறுவப்பட்டதன் பின்னர் அந்த விசேட தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பில் எந்த ஒரு தரப்பினருக்கும் அறிந்து கொள்வதற்கான உரிமை இல்லை. பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவினால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதம நீதியரசர் குற்றம் இழைத்தவர் என தீர்மானிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்கள் அடங்கிய அறிக்கையினை மக்களால் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லையாயின் அது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கான உரிமை சட்டத்தில் கிடையாது. பிரதம நீதியரசருக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரவேசித்த சிலர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். 100 வருடங்களுக்கும் அதிகமான காலம் உம்மிடையே பல குறைகள் காணப்பட்ட போதிலும் நீதிமன்றத்தின் சுயாதீனம் மற்றும் கௌரவத்திற்கு உரிமை கோரிய நாடாக நாம் திகழ்ந்தோம். அந்த உரிமையை மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்ளும் சிலர் பறிப்பதற்கு முயற்சிக்கின்றனர். நமது நாட்டின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் நீதித்துறையின் சிரேஷ்ட இடத்தில் உள்ள நீதியரசருக்கு எதிராக அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள குற்ற பிரேரணைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவும் அதனை எதிர்கொள்வதற்காகவும் பிரதம நீதியரசருக்கு பதம் சேர்க்கும் நோக்கிலும் நாம் இந்த இடத்தில் கூடியுள்ளோம். அந்த சம்பவத்தினை அடுத்து நீதிமன்றத்திடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற சுயாதீன தன்மை முற்றுப்பெறும். இதற்கு பின்னர் கருப்பு வெள்ளையாகவும், அநீதி நீதியாகவும், குற்றம் சுற்றமாகவும், திருள்
அத்துடன் நல்லவனாகவும் மாற்றப்படும் ஒரு காலமே வர உள்ளது. இதன் பின்னர் நீதிமன்றங்கள் ஊடாக எமக்கு நீதி கிடைக்காது. இது அரசியல் குற்ற பிரேரணைக்கு எதிராக அணிதிரளுமாறு நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களிடமும் கேட்டுக்கொள்கிறோம். இதுவேளை இன்று நடைபெற்ற பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நீதி அமைச்சர் ரவ் ஹக்கீம். I am not a member of the parliament. நான் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் உறுப்பினர் அல்ல. நான் இங்கு வந்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்துள்ளேன். இங்கு இடம்பெற்றுள்ள சம்பவம் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கான இயலுமை விசேட தெரிவுக்குழுவிற்கு இருப்பதாக நான் நம்புகின்றேன். அத்துடன் உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்துடன் நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் விடயங்கள் தொடர்பிலான தீர்மானங்களை எடுப்பதற்கான சில கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். எனினும் அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட இந்த 2 விடயங்களுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.